லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள். வாங்க, இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த மாட்டோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 9 மாத சினியாக இருக்கக்கூடிய ஜெர்சி கிராஸ் மாடுங்க. மாடு வந்து 2ஆம் ஈத்து மாடு, பல் வந்து அரைக்கடை அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு வந்து பார்த்தோம்னா இன்னும் 1-2 நாள் இல்லைனா இன்றைக்கே கூட கன்று போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. மடி இன்னும் நல்லா நெரிச்சு தான் மாடு வந்து கன்று போடும் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல சூப்பர் குவாலிட்டியில் ஒரு ஜெர்சி கிளாஸில் மாடு வந்து பார்த்துட்ருக்கீங்க. நல்ல பெருவட்டாக வேணும், அதிக கறவை திறனில் வேணும், பாலில் ஃபேட்டஸ் ஆஃப் கண்டென்ட் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக இந்த மாடு வந்து அதிகப்படியான கறவைத்திறன் எடுத்து கொடுக்கும். ஒரு நாளைக்கு 20 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. மாட்டுக்கு நல்ல காம்பு கேப் இருக்குங்க. ஒரு காம்புக்கும் இன்னொரு காம்புக்கும் கிட்டத்தட்ட ஒரு அரை அடிக்கு மேலேயே வந்து கேப் இருக்கும். பொதுவாக இந்த காம்பு கேப் இருக்கக்கூடிய மாடுகள் அதிகமான மடி வந்து எடுக்கும், அதே நேரத்தில் அதிகமான கறவை திறனும் எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு ஜெர்சி கிராஸில் மாடு வந்து பார்த்துட்ருக்கீங்க. நல்ல குவாலிட்டியான மாடாக வேணும், பல ஃபேட்டஸ் ஆஃப் கண்டென்ட்டும் இருக்கணும், நல்ல பெருவட்டான மாடாக வேணும், அதிகமான கறவை திறனும் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க. கண்டிப்பாக இன்னொரு 7-8 கண்ணுக்கு மாட்டை வந்து வச்சு கறந்து ஊற்ற முடியும். கண்டிப்பாக பண்ணையும் நல்லா வளர்ந்து வரும். கிளைமேட் கண்டிஷனுக்கும் எல்லா ஏரியாவுக்குமே ஒரு ஜெர்சி கிராஸ் மாடாக இருக்கிறதுனால நல்லாவே அடாப்ட் ஆகிக்கும். ஒரு பெருவட்டான ஜெர்சி மாடு, 2ஆம் ஈத்து மாடு, அரைக்கடை போட்டிருக்கக்கூடிய மாடு பிடிச்சிருந்துச்சுன்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கலாம். மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர்னு சொல்லி எங்கே கேட்டாலும் மாட்டை வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளரும் வந்து சொல்லியிருக்காங்க. 20 லிட்டர் கறவைத்திறன் தாராளமாக எடுத்து கொடுக்கும் அப்படின்னு தாங்க சொல்கிறாங்க. இந்த மாடு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணி பேசுங்க. ஃபுல் டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கோங்க. விலை வந்து முன்னையோ பின்னையோ அனுசரித்து கேட்டு வாங்கிக்கலாங்க. மாடு வந்து மடி நல்லா பவராக இருக்குது, மாடும் நல்லா பார்க்குறதுக்கு பவராக இருக்குது. கண்டிப்பாக யார் வேணாலும் இந்த மாட்டை வந்து வச்சு பராமரிச்சிட முடியும். நான் சொல்லியிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் மினிமம் டீட்டெயில்ஸ் தான். நீங்கள் விற்பனையாளரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸையும் சொல்லி மாட்டை வந்து எப்படி பராமரிக்கணுன்ற முறையும் சொல்லி மாடு வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாட்டை நீங்களும் வாங்கிக்கலாம். உங்ககிட்ட குவாலிட்டியான மாடு விற்பனைக்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம சேனலை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் மாட்டோட விற்பனை பதிவும் போட்டுறோம்.